வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். குடும்பத்தில் நீங்கள் பேசாமல் விட்ட பிரச்சனைகள் இன்னும் பெரிதாகி கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். கும்பம் ராசிக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானத்தையும் 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இதுவரைக்கும் அமர்ந்து கொண்டும் இருக்கிறது. குடும்பத்தில் உள்ள சில சுமூகமற்ற சூழ்நிலைகளை பேசினால் சண்டை வரும் அல்லது காலப்போக்கில் சரியாகிவிடும் என்று நீங்கள் அலட்சியமாகவோ அல்லது அமைதியாகவோ கடந்து வந்த சில பிரச்சனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் எதையுமே செய்யாமல் விட்ட பிரச்சனைகள் தான் இந்த ஒரு நாளில் மிகப்பெரிய கவலைகளையும் மிகப்பெரிய கஷ்டங்களையும் இன்று உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. அல்லது இதுக்கு முன்னாடி ஒரு மாதங்களுக்கோ ஒரு வாரத்திற்கு முன்பாக கூட அந்த பிரச்சனைகள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உங்க குடும்பத்துக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் எதற்காக அந்த பிரச்சனையை பேச வேண்டாம் என்று நினைத்தீர்கள் என்றால், அதனால நம்ம மறுபடியும் நடந்ததை மறுபடியும் பேசினால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமோ என்கிற ஒரு காரணத்திற்காக மட்டுமே குடும்பத்தை பற்றி எதுவுமே நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது அதுவாகவே பெரிய ஒரு பிரச்சனையாகவும் அதை நம்ம எடுத்து பேசியிருந்தால் இப்பொழுது இந்த ஒரு நிலைமையானது ஏற்பட்டு இருக்காதோ என்கிறதையும் நீங்கள் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் ஜோதிட ரீதியாக 2ஆம் மற்றும் 4ஆம் வீடுகளில் கேது அல்லது செவ்வாயின் தாக்கங்கள் இருக்கும் பொழுது மனதிற்குள் பூட்டி வைக்கப்பட்ட உணர்வுகள் ஏதேனும் ஒரு சிறிய காரணத்தால் எரிமலையாக உங்க வாழ்க்கைக்குள்ள வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். சொத்து விவகாரங்களோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையேயான கருத்து வேறுபாடுகளோ எதுவாக இருந்தாலும் அதை ஆரம்பத்திலேயே பேசி தீர்க்காமல் விட்டதுதான் தற்போதைய பதற்றமான ஒரு சூழலுக்கு நிச்சயமான ஒரு காரணமாகவே அமைந்திருக்கும். இருந்தாலும் அது ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது எல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் வந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் பேசாமல் மௌனம் காப்பது மற்றவர்களுக்கு உங்களின் அலட்சியமாக தெரியலாம். எனவே குடும்ப விஷயங்களில் ஒளிவு மறைவின்றி அமர்ந்து பேசுவது எதிர்காலத்தில் வரவிருக்கும் பெரிய மனஸ்தாபங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள தடுத்து கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எது செய்தாலும் அதை கொஞ்சம் சரியான முறையில் செய்து வந்தால் அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை கொடுக்கும். இனிமேலாவது பிரச்சனைகள் என்று ஏற்பட்டால் அதை அமர்ந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அமர்ந்து பேசினீர்கள் என்றால் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது இனி வரக்கூடிய நாட்களில் பிறக்கும். உங்களுடைய பெயரை பயன்படுத்தி சில லாபங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள அடைந்தார்கள். கும்பம் ராசி என்பர்களே, இனிமே நீங்க வரக்கூடிய காலங்களில் யாரையும் நம்பி எந்த விதமான தொழிலிலும் எந்த விதமான ஒரு நம்பிக்கையிலும் நீங்கள் இறங்கக்கூடாது. கும்பம் ராசி என்பர்களே, உங்களுடைய பெயருக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் ஒரு மதிப்பு என்பது நிச்சயமாக அனைத்து இடங்களிலும் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில சில நேரங்களில் உங்களுடைய நல்ல பெயரை, உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய உதவும் குணத்தை சிலர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கலாம். நீங்கள் ஒருவரை முன்னேற்ற வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நபர் உங்களுடைய ஆதரவை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டும் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர்ந்து கொண்டே தான் இருப்பார்களே தவிர உங்களுக்கு எந்த விதமான உதவிகளையும் செய்து கொடுத்திருக்க மாட்டார். நீங்கள் செய்த உதவி பின்னர் உங்களுக்கே எதிரான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் எதிரொலித்திருக்கும். நான் இவ்வளவு செய்தும் ஏன் இப்படியான நிலைமையானது ஏற்பட்டது என்ற கேள்வி உங்களுடைய மனதில் எழுந்திருக்கலாம். ஜோதிட ரீதியாக கும்பம் ராசி அன்பர்களுக்கு அனுபவங்கள் மூலம் மனிதர்களை புரிந்து கொள்ளும் நாணம் அதிகரிக்கும் காலங்கள் வரும் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தெரிய ஆரம்பிக்கும். இனி யாருக்கும் உதவி செய்யக்கூடாது என்று கிடையாது. ஆனால் உதவி செய்யும் முன் அந்த நபரின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்க ஆரம்பித்துவிடும். எனவே எது செய்தாலும் அதில் ஒரு கவனத்தோடு இருப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். உங்களின் பெயர், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நம்பிக்கை ஆகியவை மிகவும் மதிப்பு மிக்கவை. அவற்றை பாதுகாப்பது உங்களுடைய பொறுப்பு. வேறு யாரும் அதை பாதுகாக்க மாட்டார்கள் என்பதையும் மனதிற்குள் ஏற்றி வைத்துக் கொண்டு இனிமே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொண்டால் வாழ்க்கைக்குள்ள முன்னேறலாம் என்பதை பற்றி மட்டும் யோசியுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக இனி வரக்கூடிய நாட்களில் வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
இனிமே கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைத்தீர்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக சந்தோஷப்படுவார்கள். இருந்தாலும் யாருக்கு நிறைவேற்றி வைக்கிறீர்கள் என்பதில் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் செலுத்துவதும் எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். சமூக பணிகளில் ஆர்வங்கள் உங்களை அறியாமலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக தொடங்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து உங்கள் மீது மதிப்புகளும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கான கௌரவத்தையும் நீங்கள் காத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உயரும். அதனாலேயே நீங்கள் நினைத்த சில காரியங்களை உங்களால் நிச்சயமாக அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உங்க வாழ்க்கைக்குள்ள முடியும். தொழிலில் புதிய பொறுப்புகள் உங்களுடைய வெற்றியை நிச்சயமாக தேடித்தரும். நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அல்லது சொந்தமாக வியாபாரங்கள் செய்பவராகவே இருந்தாலும் சரி, உங்களின் நிர்வாக திறமையை சோதிக்கும் விதமாகவும் அதே சமயம் உங்களை உயர்த்தும் விதமாகவும் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வந்து உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். நீங்கள் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள அனுபவிக்காத சில விஷயங்களை இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள அனுபவித்து நன்மைகளை உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் பரிசாக தேடி கொடுப்பீர்கள். 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் சனியின் பலமும் சூரியன் அல்லது செவ்வாயின் சாதகமான அமைப்பும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லீடர்ஷிப் தகுதியை இந்த ஒரு நாளில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆரம்பத்தில் இந்த புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கூடுதல் பணிச்சுமையாக தோன்றினாலும் உங்களின் திறமையால் அதை மிக சாமர்த்தியமாக கையாண்டு வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்கள் நிச்சயமாக உருவெடுப்பீர்கள். உங்களின் இந்த செயல்திறனை கண்டு மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களை ஒரு முக்கிய தூணாகவே நிச்சயமாக மதிப்பார்கள். இந்த புதிய பொறுப்பு உங்களுக்கு வெறும் வேலை உயர்வு மட்டுமல்லாமல் சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் தேடித்தரும் ஒரு படிக்கட்டாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் மாறத் தொடங்கும். எனவே முடிந்த அளவுக்கு இனிமேல் எது செய்தாலும் அதை கொஞ்சம் சரியாக கவனமாக பார்த்து செய்தால் அது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையின் பல நேரங்களில் நீங்கள் அமைதியாகவே உழைத்தாலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு உரிய அங்கீகாரங்கள் கிடைக்காமலே போனது. நீங்கள் செய்த வேலைகள் கவனிக்கப்படாமல் போன தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உண்மையான உழைப்பை காலம் ஒருபோதும் மறைக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். ஆரம்பத்தில் அந்த பொறுப்புகள் சுமையாகவே தோன்றினாலும் அதுவே உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் ஒரு பெரிய வாய்ப்பாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். ஜோதிட ரீதியாக கும்பம் ராசிக்காரங்களுக்கு புதிய பொறுப்புகள் மூலம் வளர்ச்சிகள் கிடைக்கும் காலங்கள் வாழ்க்கையில முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். உங்களிடம் இருக்கும் வித்தியாசமான சிந்தனை, பிரச்சனைகளை தீர்க்கும் திறமை, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் ஆகியவை உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தியே காட்டத் தொடங்கும். சிலர் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படலாம். உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் கூட உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் எந்த பொறுப்பு வந்தாலும் அவசரப்படாமல் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகளை தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். இருந்தாலும் யாருக்கு நிறைவேற்றி வைக்கிறீர்கள் என்பதில் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் செலுத்துவதும் எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். சமூக பணிகளில் ஆர்வங்கள் உங்களை அறியாமலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக தொடங்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து உங்கள் மீது மதிப்புகளும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கான கௌரவத்தையும் நீங்கள் காத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உயரும். அதனாலேயே நீங்கள் நினைத்த சில காரியங்களை உங்களால் நிச்சயமாக அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உங்க வாழ்க்கைக்குள்ள முடியும். தொழிலில் புதிய பொறுப்புகள் உங்களுடைய வெற்றியை நிச்சயமாக தேடித்தரும். நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அல்லது சொந்தமாக வியாபாரங்கள் செய்பவராகவே இருந்தாலும் சரி, உங்களின் நிர்வாக திறமையை சோதிக்கும் விதமாகவும் அதே சமயம் உங்களை உயர்த்தும் விதமாகவும் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வந்து உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். நீங்கள் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள அனுபவிக்காத சில விஷயங்களை இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள அனுபவித்து நன்மைகளை உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் பரிசாக தேடி கொடுப்பீர்கள்.
10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் சனியின் பலமும் சூரியன் அல்லது செவ்வாயின் சாதகமான அமைப்பும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லீடர்ஷிப் தகுதியை இந்த ஒரு நாளில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆரம்பத்தில் இந்த புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கூடுதல் பணிச்சுமையாக தோன்றினாலும் உங்களின் திறமையால் அதை மிக சாமர்த்தியமாக கையாண்டு வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்கள் நிச்சயமாக உருவெடுப்பீர்கள். உங்களின் இந்த செயல்திறனை கண்டு மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களை ஒரு முக்கிய தூணாகவே நிச்சயமாக மதிப்பார்கள். இந்த புதிய பொறுப்பு உங்களுக்கு வெறும் வேலை உயர்வு மட்டுமல்லாமல் சம